ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் ஒன்றுமே சரியில்லை. நீங்கள் எல்லாத்துமே நாடகம் போடுற மாதிரி ஸ்டேஜை போட்டு முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரை வச்சு ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் சொல்கிறேன். இந்த இது என்ன சொல்கிறது, காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இல்லை கல்வி கடன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை மகளிருக்கு இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஒன்றுமே கம்ப்ளீஷன். மேடம் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ரெகுலராக டே டு டே ஆக்டிவிட்டியில் நடக்க வேண்டிய திட்டங்கள். இது நீங்கள் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு 4 பேர் மீடியாவை கூப்பிட்டு நீங்கள் பண்ணி கொடுப்போம் திட்டம் கிடையாது. இதை தான் திமுக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழி கிடையாது, தேர்தல் வருது. ஸோ அதுக்காக பாஜகவுக்கும் வேற வழி இல்லாம தான் திருப்பரங்குன்ற இஷ்யூ கையில் எடுத்திருக்காங்க. திருப்பரங்குன்றம் நான் தான் சொல்றேன், சிறுபான்மை மக்களுக்கு வந்து இந்துக்களை தூண்டி விடுறது சிறுபான்மையர்களுக்கு எதிராக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தானே சார் இது? அதாவது ஒரே விஷயம் தெரிஞ்சுங்க, திருவண்ணாமலை தீபம் வந்து எப்போ போன வருஷம் மட்டும் தான் ஏற்றிருக்காங்க. அது பாரம்பரியமா ஏத்துக்கிட்டு வராங்க, உங்க வாயில இருந்து வந்துருச்சு. பாரம்பரியமா ஒரு விஷயத்த நடக்கிறத எதுக்காக ஒரு அரசாங்கம் வந்து நிப்பாட்டணும்? நான் கேட்கறேன், எதுக்கு வந்து நிப்பாட்டணும்? உச்சி பிள்ளையார் கோவில்ல தானே ஏத்திக்கிட்டு இருந்தாங்க பாரம்பரியமா. போன வருஷம் எங்க ஏத்துனாங்க? போன வருஷம் எங்க ஏத்துனாங்க? அதுக்கு முந்தின வருஷம் எங்க ஏத்துனாங்க? அதாவது உங்களுக்கு இந்த அப்படி நீங்க கரெக்டா ரொம்ப தெளிவா நீங்க செய்யணும்னு நீங்க நடக்கக்கூடிய ஆள்கள் முதல் வருஷம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, அப்ப ஏன் அதை பண்ணல? அப்பெல்லாம் இப்ப எங்க ஏத்துறாங்களோ அங்க ஏத்த விட்டுட்டு கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி இப்ப இந்த பிரச்சனை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நீங்க முதல்ல சதியா? ஆமா, பாஜகவுக்கு வேற வேலை கிடையாது பாருங்க. போய் எப்படியாவது தமிழகத்துல வந்துட்டு ஆட்சியை பிடிக்கணும்ன்றதானே. தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்கு இல்ல, இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியை விலக்கி விடணும்ன்றத பாஜக ரொம்ப உறுதியா இருக்கு. ஏன்னா மக்களுக்கான என்ன நல்லது நடக்கணுமோ அதுக்காக தான் பாஜக என்னைக்குமே பின்னாடி நிற்கும். ஸோ இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி கண்டிப்பா விலகணுன்றதுல அவங்க உறுதியா தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, நாங்க அதுல உறுதியா இருக்கும். ஆனா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல மிக மிக முக்கியமாக மத கலவரத்தை தூண்டுவது யாருன்னா திமுக மட்டும்தான். ஏன்னா அவங்க இப்ப என்ன பண்றாங்க, ரொம்ப தெளிவா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தான்ற மாதிரி இத்தனை ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக இதே திருப்பரங்குன்ற கீழே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரமாக தான் இருந்துட்டு வராங்க. ஆனா இப்ப புதுசா யார் ஸ்டார்ட் பண்ணது இதை? இத்தனை வருஷம் புதுசா யார் ஸ்டார்ட் பண்ணது? திமுகவுடைய எம்பி. அது பேர் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். அவர் புதுசா ஸ்டார்ட் பண்ணி வேணும்னே இந்த விஷயத்தை உண்டாக்கி இந்த தடவை என்னவோ இவ்வளோ இந்து நண்பர்களும் போய் இஸ்லாமியில் அடிக்கிறது நிற்கிற மாதிரி ஒரு உருவத்தை நீங்க கொண்டு வந்து விற்கிறீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியல் நீங்க செய்றீங்க. இது வந்து அயோத்தியாக மாற்ற நினைக்கிறதா பாஜக? இன்னொரு அயோத்தியாக வந்துட்டு தமிழகத்தை மாற்ற நினைக்குது அப்படின்னு ஒரு திமுக தரப்பு புகார் முன்வைக்கிறாங்க. திமுகல எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அந்த படத்துக்கு படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல இருங்க, படிச்சவங்கன்னு சொல்லாதீங்க. படிச்சவங்கன்றது படிக்கிற யார் வேணாலும் புக்கை படிச்சுட்டு இல்ல டிகிரி வாங்கிட்டு உட்காரலாம். படிச்சு பகுத்தறிவுன்னு ஒண்ணு இருக்கணும். அது அங்க இருக்கவங்க யாரும் கிடையாது. சரி, அந்த படத்துக்கு சான்ஸ் கேட்டு வரவங்க எல்லாரும் பகுத்தறிவான கட்சின்னு தானே சார் சொல்லுவாங்க. அவங்க சொல்லலாங்க, அவங்க தான் சொல்றாங்க ரைட். படத்துக்கு சான்ஸ் கேட்டு நிறைய பேர் வராங்க. எனக்கு இது மாதிரி எழுதி கொடுங்கன்னு சொன்னா நம்ம எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு திரு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் பேசுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிஜமாலே சொல்றேன், எதுவுமே பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துல இப்படி வேணும்னே, அதுவும் ஒரு நீதிமன்றம் உனக்கு ஒரு ஆர்டர் போட்டு அது நீங்க வேணும்னே இப்படி இந்த அளவுக்கு நிப்பாட்டி தான் ஆகணும்ன்ற ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்கு? இது வரைக்கும் கார்த்திகை தீபத்துக்கு இது வரைக்கும் தீபம் ஏற்றிட்டு தான் இருந்திருக்காங்க. தீபம் வித்து சில பேர் அந்த எண்ணெய் விற்கிறவங்களும் அந்த விளக்கு விற்கிறவங்களும் இஸ்லாமில இருந்திருக்காங்க. இதே திருப்பரங்குன்றத்துல இப்ப மட்டும் எங்க இருந்து புதுசா வந்துச்சு இது? அப்படி நீங்க அப்படி இவ்வளவு தூரம் நீங்க நியாயஸ்தரா நீங்க பேசுறவரா இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் ஆட்சிக்கு முதல் வருஷம் செய்யல, 2வது வருஷம் செய்யல, 3வது வருஷம் செய்யல, ஏன் இந்த வருடம் மட்டும் நீங்க தொடறீங்க? ஏன்னா உங்களுக்கு தேர்தல், இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும். உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சு போச்சு, எவனும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அப்படியா? ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா நீங்க இந்த 5 வருஷத்துல வச்சு செஞ்சுட்டீங்க. தமிழ்நாட்டை இருக்கிற எந்த அளவுக்கு கொள்ளடிக்க முடியுமோ கொள்ளடிச்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பமோ குடும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும்ன்ற விஷயத்துல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திமுக வராதுங்க. ஆட்சியில இல்ல கண்டிப்பா திமுக வரும்னு நினைக்கிறீங்களா? யாரு வருவாங்க வராதுன்றல நல்ல பாஜகவில் இருக்கீங்க, பாஜக வரும்னு உங்களாலே சொல்ல முடியல பாத்தீங்களா? இல்ல நீங்க இப்ப யார், நீங்க விஜய் தாவேக வரீங்களான்னு கேட்டீங்களா? அதுக்காக நான் சொல்றேன் யார் வருவாங்கன்னு கேட்டா கண்டிப்பாக பாஜகவினுடைய கூட்டணி கட்சி தாங்க வரும். அதிமுக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிஜேபி பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா தமிழகத்துல? உண்மையிலேயே ஏத்துக்கிட்டாங்களா? 100% மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. கண்டிப்பா மக்கள் ஏத்துட்டாங்க. மதவாத கட்சின்னு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க. எப்படி சார் யாரு சொல்லுங்க? பொதுமக்களை முத்திரை குத்துறாங்க. திமுகவும் காங்கிரஸ் மட்டும் தான் முத்திரை குத்துறாங்க, வேற யாரும் முத்திரை குத்துறாங்க? முக்கியமாக இந்திய கலாச்சாரத்தையும் அதனுடைய ஒற்றுமையும் கலைக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் தான் எப்படி பற்றி பேசுமே தவிர பொதுமக்களுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் பார்த்துட்டாங்க, நிஜமாலே அனுபவிச்சுட்டாங்க. இவங்களெல்லாம் நம்பி நம்பி ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. நான் சொல்றேன், சிறுபான்மை மக்களும் சேர்த்தான் சொல்றேன், இஸ்லாமிய மக்களும் சேர்த்தான் சொல்றேன். என்னோட இஸ்லாமிய நண்பர், இந்திய இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சேர்த்தான் நான் பேசுறேன்.
அவர்கள் எல்லாருமே வெறுத்து போய் தான் உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னும் நீங்க அவங்க ஒரு பயமுறுத்திக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, ஒரு கேவலமான அரசியல் ஆனா பண்றீங்க பாருங்க. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பாஜக அதனை கையில எடுத்திருக்கு சார். அதாவது அப்படி கிடையாது madam. நீங்க இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டுவதாகட்டும், வந்து இஸ்லாமியர்கள் வந்து நிறைய குழந்தை குட்டி பெற்றுக்கிறதுனாலதான் வந்துட்டு இங்க வந்து சொத்துக்கள் வந்து பறிபோகுதுன்னு சொல்றதாகட்டும், இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகள், இந்த சிஏஏ கொண்டு வந்தது, இதனுடைய பின்புலம், இது எல்லாத்துக்குமே காரணம் இஸ்லாமிய வெறுப்பு தானே சார்? சிஏஏ, இந்த எஸ்ஐஆர், இது எல்லாமே வந்து நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய இந்தியர்கள், அது இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், எந்த தரப்பு எந்த மதத்தினுடைய இந்தியர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கணுன்றதுக்கு தான் இவ்வளவும் கொண்டு வந்திருக்கு. இதற்கும் ஒரு மதத்தை நம்ம வெளியில தள்ளுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்களுடைய எச் ராஜா அண்ணன் பேசும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து எதிர்ப்புவாதிகள், இந்திய எதிர்ப்புவாதிகள் தான் பேசுறாரே தவிர இஸ்லாமிய தீவிரவாதிகள் பேசுனது நீங்க நல்லா தெளிவா பார்த்தேன். ஏன்னா இப்பவும் சொல்றேன், உண்மையாக ஒருத்தர் ஒரு மதத்தை கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு நாட்டுப்பற்று ஜாஸ்தி இருக்கும், ரைட்டுங்களா? அப்போ கண்டிப்பா ஒரு நாட்டுக்கு எதிராக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இந்தியன்ற உணர்வு இருக்கக்கூடிய ஆள் தான் ஒழுங்கா 5 தடவை தொழுகிறவங்களும் சரி, சர்ச்சுக்கு ரெகுலரா போறவங்களும் சரி, கோயிலுக்கு ரெகுலரா போறவங்களும் சரி, அந்த பேட்ரியாட்டிசம் கண்டிப்பா இருக்கும். நிஜமாலே அவங்க மதத்தை ஃபாலோ பண்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா இருக்கும். அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா தன்னுடைய மதத்தை வைத்து, நான் சொல்றது சில மத தலைவர்கள் சொல்றேன், அவர்கள் அந்த மதத்தை வைத்து அரசியல் பண்ணி அவங்க சுயநலாபத்தில் லாபம் அடையலாம், அதே மாதிரி இந்த கட்சிகள் கூட சேர்ந்து நம்ம கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் நினைக்கக்கூடிய சில மத தலைவர்கள் அது எல்லாத்துலயும் இருக்காங்க. இஸ்லாமியத்திலையும் இருக்காங்க, கிறிஸ்தவத்திலையும் இருக்காங்க. சில மத தலைவர்கள் அவங்களுடைய சுயலாபத்துக்காக தன்னுடைய மக்களையே வந்து பகடை காய வச்சு வேலையை பார்க்கறாங்க. அப்படிதான் இந்த பாஜகவும் அதுல உள்ள சார் இந்துத்துவ அமைப்புகளுக்கு வந்துட்டு வழி நடத்துவது பாஜக அப்படின்னு சொல்றாங்க. இந்துத்துவ அமைப்புகள் அது உண்மையா என்ன பண்றாங்க சொல்லுங்க? அப்படி என்ன கலவரமா பண்றாங்க? ஏங்க அவர்கள் காலங்காலமாக ஒரு தீபம் ஏத்துன இடத்துல போய் ஏத்துறதுக்கு கூட மாட்டீங்க. 10 பேர் போய் கூட போய் ஏத்துங்க அப்படின்னா எது அத்தனை பேரை பேரிகார்டை உடைச்சு தள்ளிட்டு உள்ள போவாங்களா சார்? இப்படி 10 பேர் எப்படி போய் ஏத்துவாங்க? எந்த 10 பேர் அனுப்புவீங்க சொல்லுங்க? சரிங்க, நான் ஒண்ணு கேட்கறேங்க, ஓப்பன் டாபிக்கா சொல்றேன். நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி கோயிலுக்கு இனிமே யாரும் போக கூடாது, கூட்டம் நிறைய நெரிசல் ஆகுது, 10 பேர் மட்டும் போங்கன்னு சொல்லி ஒத்துப்பீங்களா? ஏன் மலையில போய் விளக்கேற்றுவதற்கும் இல்லங்க சுனாமி வந்துச்சுங்க. சுனாமி வந்து வேளாங்கண்ணியில கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் வந்துச்சு, 2004. அடுத்த நாள் வந்து அங்கேயும் உயிரிழப்புகள் ஜாஸ்தி. ஆனா முந்த நாள் வந்திருந்தா வேளாங்கண்ணி தான் இருக்கிறதுலயே ஜாஸ்தியா இருக்க உலகத்திலேயே. அந்த இடத்துல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப எல்லாம் வரக்கூடாது, குடும்பத்துல இருந்து நிறைய பேர் வரக்கூடாது, வெறும் அப்பா அம்மா மட்டும் தான் வரும், ஒரு குடும்பத்துல இருந்து இவ்வளவு பேர் தான் சர்ச்சுக்கு வரணும்னு தடை போட்டா நீங்க ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பாங்களா? இந்திய கிறிஸ்தவர்கள் ஒத்துப்பாங்களா? அவர்கள் காலங்காலமாக அவங்க வழிபட்டு இருக்காங்க, காலங்காலமா ஒரு இடத்துல வழிபட்டு இருக்காங்க. எல்லாரும் போலாம். கடவுளை பார்க்கக்கூடிய தடையை செய்யறதுக்கு நீங்க யாரு, நான் யாரு? யாரும் கிடையாது. ஸோ கடவுளை பார்க்கறதுக்கே நீங்க தடை செய்யற அளவுக்கு நீங்க வரீங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு கேவலமான அரசியல் பண்றீங்க? அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் வந்துட்டு நிறைய கோவில்கள் வந்து புனரமைக்கப்பட்டிருக்குது, இந்துக்களுக்கான ஒரு சப்போர்ட் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாங்க இந்து அறநிலையத்துறை மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் வந்து முன்னெடுத்திருக்கிறோம், பாஜக எப்படி வந்துட்டு எங்களுக்கு இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் எப்படி சொல்லலாம்னு கேக்குறாங்க. நேற்று தான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு லிஸ்டே படிச்சார். 31 கோயில்களை இடிச்சிருக்கிறாங்க, ஆக்கிரமிப்புல இருந்தவன்னு சொல்லி 31 கோயில்ல இடிச்சிருக்காங்க. அதுல 2 கோயில் மட்டும்தான் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. மீதி இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் ஆர்டரே கிடையாது, எந்த ஒரு டைரக்ஷனும் இல்லை. ஆனா கோயில் இடிச்சிட்டாங்க, ரைட்டுங்களா? இடிச்சிட்டாங்க. நான் திருப்பி கம்பேர் பண்ண விரும்பல. நம்ம வந்து ஒரு இஸ்லாமிய தொழுகக்கூடிய இடமோ வர்ஷிப் இடமோ இல்ல ஒரு சர்ச் வர்ஷிப் இடமோ எவ்வளவு ஆக்கிரமிப்புல இருந்தாலும் அதை நம்ம எதுவும் தொடவும் இல்லை, திமுக தொடவும் இல்லை. இங்கே இந்துக்களுக்கான விஷயங்கள் மட்டும் தனியா அவங்க செஞ்சிருக்கிறாங்க. இது நம்பர் 1. அதே மாதிரி 2 நாட்களுக்கு முன்னாடி தான், 2 நாளுக்கு முன்னாடி நேற்று நினைக்கிறேன், நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். திரு அமைச்சர் சேகர் பாபு வந்து அப்படியே போவார். போகும்போது ஒருத்தங்க வந்து கூப்பிட்டு, தலைவா எங்களை ரொம்ப நேரம் நிற்க வச்சிருக்காங்க, அந்த 4 மணி நேரமா அனுப்பல, விவிஐபி மட்டும் போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கும். அது வந்து வெறும் மினிஸ்டருக்காக மட்டும் கிடையாது, அறநிலைத்துறை முழுக்க இருக்கக்கூடிய பணக்கார வர்க்கத்துக்கும், சரிங்களா, அங்க அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி வேணுமோ, கடை வச்சு கொடுக்கறத, அந்த இடங்கள்ல கடை கொடுக்கறத, வாடகை கொடுக்கறதா இருக்கட்டும், உள்ள தரிசனம் பார்க்கறதா இருக்கட்டும், அதாவது ஏற்கனவே காலங்காலமா கோயில் கலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. இப்போ சில பேரை வந்து சில செய்யறதுன்னா அவங்க மட்டும்தான் வந்து அதை ஒர்க்கை பண்ணுவாங்க, ஏன்னா அவர்களுக்கு தெளிவா தெரியும். அவங்களெல்லாம் விட்டுட்டு வேற யாரோ லோக்கல் கான்ட்ராக்டர் கொண்டு வந்து உள்ள விடுறதுக்கும்
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதே அறநிலையத்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்களும் அங்க இருக்கக்கூடிய பழைய நிர்வாகிகள் இருந்தவங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி கூட எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் நீங்கள் அறநிலையத்துறையெல்லாம் புதுநிறுவப்பட்டதெல்லாம் அவங்களோட வசதிக்காக, அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக, ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு காசு எடுக்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக பண்றாங்களே தவிர கோயில்களுக்கோ அந்த அங்க வந்து கோயில்களுக்கு வந்து திமுக எதுவுமே செய்யவே கிடையாது, எதுவுமே பண்ணவே கிடையாது. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வந்து சேகர் பாபா அவர் போய் நின்னாருன்றனால அவரு அதுக்காக பண்ணாருன்னு அர்த்தம் இல்ல. கவர்மெண்ட் அந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி யார் மேடம்? அந்த கோவில் வந்து புனரமைக்கப்பட்டதே அப்படிதான் சார். அதுக்கு முன்னாடி யார் மேடம்? அதாவது எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு திருப்பரங்குன்ற விஷயத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா, கோர்ட் சொன்னது வந்து திமுக கேட்கல, கோர்ட்டோட உத்தரவு வந்து மதிக்கலன்னு சொல்லிட்டு பாஜகவினரும் சரி இந்து அமைப்பினரும் சரி இவ்வளவு தூரம் வந்துட்டு மெனக்கிடுறீங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்க. இதேதான் சபரிமலை விஷயம் பாருங்க. அனைத்து தரப்பினரும் போகலாம், பெண்கள் போய் வழிபடலாம் அப்படின்னு சொன்ன பிறகும் அங்க பெண்கள் போகக்கூடாது, வழிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டது யாரு? செயல்பட்டதா இல்ல என்ன நடக்குதாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன அடுத்து என்ன பெண்களும் போய் வழிபடலாம் சொல்றீங்க, ஏன் அப்ப மட்டும் வந்து கோர்ட்டு திருப்பி நீங்க கேட்கவே இல்லை, மதிக்கவே இல்லை? அதுக்கு அடுத்தாப்புல என்ன டைரக்ஷன் வந்துச்சு, என்ன வந்துச்சுன்றத வந்து யாரும் இங்க வந்து போட்டோ பண்ணி காட்டல. பெண்களை வந்துட்டு இப்ப வரைக்குமே பெருசா அனுமதிக்கலையே. என்ன டைரக்ஷன் போட்டுருக்கான்னு தெரியலையே. நீங்க கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்கல, அதை தானே கேட்கறாங்க. நீங்க கோர்ட்ல இருந்து இப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் தவறு அப்படின்னு ஒரு டைரக்ஷன் வாங்கிட்டு வாங்க. ஏன் டைரக்ஷன் கூட வாங்கல, ஒரு ஸ்டே கூட நீங்க வாங்கலையே, அதுதான் நீங்க கேட்கறாங்க. இப்போ இத்தனை வருட காலமா இப்ப நீங்க சொல்றீங்களா அங்க இத்தனை வருஷம் போயிட்டு இருந்தாங்க, இப்ப புதுசா ஒண்ணு கேட்கறாங்க, புதுசா அடிஷனலா ஒண்ணு கேட்கறாங்க. ஐயப்பன் சபரிமலை சாமிக்கு போடுறவங்க காலகாலமா போயிட்டு இருந்தவங்க அடிஷனலா ஒரு பெண்களை கொண்டு வர கேட்கறாங்க. அதற்கு ஆர்டர் போடுறதுக்கு இவங்க ஏதோ ஒன்று ஆப்போசிட் பண்ணிருக்காங்க, டைரக்ஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க. அதனால அங்க சில விஷயங்கள் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. அதை எதிர்ப்பதை யாருன்னு நினைக்கிறீங்க சார்? இந்துத்துவ அமைப்புகளும் பாஜகவும் தான் சார் அவ்வளவு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சபரிமலை கோவில்ல பெண்களை எப்படி அலோவ் பண்ணுவீங்க, சுப்ரீம் கோர்ட் செய்தது தவறு அப்படின்னு அவ்வளவு தூரம் ஜட்மெண்ட் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்துட்டு கவர்மெண்ட் கேட்கல, ஆனா உங்களுக்கு ஒண்ணு சாதகமா வரணும் அப்படின்னா நீங்க கோர்ட்டு கேட்பீங்க, அப்படி சாதகமா இல்லைன்னா நீங்க கோர்ட்டை கேட்க மாட்டீங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொன்னாரு, கோர்ட்டாவது அதுக்கான இதுவும் வந்து கண்டெம்ட் போட்டு கொடுத்தாங்க. அதுக்கு அவர் போய் மன்னிப்பு கேட்டாரு. அதெல்லாம் யாராவது திமுக பண்ணிருக்கா? நீங்க உடனே வார்த்தை விட்டாருல்ல மேடம். அப்ப நான் வார்த்தை விட்டு நான் நிறைய திமுக தலைவர்கள் நான் கொண்டு வரேன். நான் திமுக தலைவர் நிறைய கொண்டு வரேன். திரு மு க ஸ்டாலின்ல இருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையும் கொண்டு வரேன். அப்ப அந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்ல முடியுமா? இவருங்க நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இங்க பாரதிய ஜனதா கட்சியில நீங்க கை காமிச்சாலும் சரி, அவர்களுக்கான விஷயங்களை அவர்களே மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இல்ல அதற்கான என்ன ஜூரிஸ்டிக்கலா என்ன செய்யணுமோ அதற்கான பேசிட்டு போய் மன்னிப்பு கேட்டுட்டு வரது பெருமையா நினைக்கிறீங்களா? பேசிட்டு மேடம். அதாவது என்ன வரிசையா பேசினா, அப்போ நான் இப்ப மொத்தமா எடுத்தோம்னு வச்சுங்களேன், இவங்க பேசலாம் மொத்தமா எடுத்தோம்னா வேற மாதிரி இருக்கும். எப்படி உங்களுக்கு சாதகமான மீடியாக்களை மட்டும் வச்சுட்டு இப்ப சில பேர் ஒருத்தர் டேனியல் ஒருத்தர் துரத்தினா இருப்பாருங்க, இந்த ஜனம் டிவி இருக்கக்கூடாது, RSS டிவி அது நீங்க எடுத்தாகணும். உங்களுக்கு அவ்வளவு தைரியம் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி பேசுங்க. ஏன் அந்த டிவி எடுக்கணுங்கிறீங்க? அப்ப நீங்க பேசக்கூடிய விஷயங்களை போடுறவங்களை மட்டும் தான் நீங்க வைப்பீங்க. ஏன்னா நீங்க பொய் சொல்ல போறீங்க, அவங்களை கேள்வி கேட்க போறான். நீங்க சொல்ற பொய் கேள்வி கேட்க போறான். அதனால உங்களுக்கு அவங்க இருக்கக்கூடாது. அதான் மீடியான்றது. இப்ப நீங்க மீடியா பர்சன், நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் நிற்பீங்க. உங்களோட இன்னொரு மீடியாக்காரன் நீங்க மைக் எடுங்கன்னு சொன்னா எப்படி மத்த மீடியாக்கள் அதை ஒத்துக்குச்சு? எனக்கு அதுதான் எனக்கு புரியல. அப்போ எல்லாரும் ஒரு ஏதோ கைக்கூலி மாதிரி தானே போறாங்க. இப்போ சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், திமுகவுடைய அரசாங்கம் முழுக்க தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி, இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸை பயன்படுத்தி எல்லாரும் பயமுறுத்தி அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க. மீடியாவா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், என்ன தரப்பு இருக்காங்களோ எல்லாருமே இந்த எலெக்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க. 100% வெயிட் பண்றாங்க. வந்துன்னா தயவு செய்து இவங்களை தள்ளி விட்டுன்னு தான் வெயிட் பண்றாங்க தவிர இதுவும் இவங்களெல்லாம் இனிமேலாம் வச்சுக்கலாம் யாரும் என்ன சொல்லுவாங்க, இவனை வச்சு குடும்பம் நடத்த முடியாதுன்ற மாதிரி கண்டிப்பா திமுக வச்சு இனிமேலாம் பண்ண முடியாது. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.